அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியாமணி. இன்னைக்கு சாருலதா ரிலீஸ் ஆயிருக்கு. 4 லாங்குவேஜ்லயும் சைமல்டேனியஸா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த சந்தோஷத்தை வந்து என்னோட கூட கொண்டாடுறதுக்கு இந்த படத்தோட டைரக்டர் இருக்காரு, பொன்குமரன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சாருலதா படத்தோட இயக்குனர் பொன்குமரன் பேரு. இந்த படம் எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றி படமா அமைஞ்சதுக்கு முதல் காரணம் ப்ரொடியூசர்ஸ்னாலும் முக்கியமான காரணம் பிரியமணி அவங்க. ஃபைனலா அவர் வந்து எனக்கு கிரெடிட் கொடுக்கறாரு. பிகாஸ் நான் வந்து சாரோட ஃபர்ஸ்ட் படம், கன்னடால ஃபர்ஸ்ட் படம் விஷ்ணுவர்தனான்னு சொல்லி சுதீப்போட படம் இவர் டைரக்ட் பண்ணாரு. ஸோ அதுல நானும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் நான் பிளே பண்ணேன். ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சது கன்னடால. அண்ட் அதுக்கு வந்து எனக்கு தேங்க்யூன்னு ஒரு வாட்டியும் கூட எனக்கு தேங்க்யூ சொல்ல. எல்லா டைம்லயும் அவர் சுதீப் தான் தேங்க்யூ சொன்னாரு. ஸோ அட்லீஸ்ட் இந்த டைம்ல எனக்கு தேங்க்யூ சொல்றாரு. ஸோ ரொம்ப இதுக்கு மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அந்த படத்துல நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருந்துச்சு. ஆனா இந்த படத்துல இவங்களை விட்டா வேற யாருக்குமே நான் திருப்பி காமெடியா நடிச்சதுக்கு, வில்லனா நடிச்சதுக்கு, சாருவா நடிச்சதுக்கு, லதாவா நடிச்சதுக்கு, இன்னும் என்ன இருக்கிற எல்லா கேரக்டரையும் சேர்த்து பண்ணாங்க. மொத்த நன்றிகளையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அந்த பழைய பாக்கி இனிமே கேட்காதீங்க. எனிவே ஜோக்ஸ் சார் இப்படிதான் இருப்போம் நாங்க செட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல. பட் எஸ், சார் வந்து ஸ்டார்ட் கேமரா அண்ட் கட்டு சொல்றது வரைக்கும் அவர் டைரக்டர், நான் ஆக்ட்ரஸ். அது கட்டு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஷாட் பன்னீர்செல்வம் சார் செட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இப்படிதான் நாங்க ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசி கழிச்சு ஹீரோட காலெல்லாம் வாரி கொஞ்சம் நல்ல ஆப்வியஸ்லி நல்ல மெமரிஸ் இருந்தது. பட் எஸ், ஒரு மிக்க நன்றி. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு படம் அவரோட கரியருக்கும் என்னோட கரியருக்கும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா சாக் சாருக்கு, குளோபல் ஒன் ஸ்டுடியோஸ் சாக் சார், துவாரகீஷ் சித்ரா, அண்ட் தெலுங்குல அல்லு அரவிந்த் சார், மலையாளம்ல 7 ஆர்ட்ஸ் விஜயகுமார், எல்லாருக்குமே ஒரு மிக்க நன்றி டெஃபினட்டா சொல்லணும். அண்ட் சொல்லுங்க. என்னோட வேலை செஞ்ச தொழில்நுட்ப கலைஞர்கள் பன்னீர்செல்வம் சார் கேமரா சைட்ல, மியூசிக் சார் டைரக்டர் சுந்தர்சி பாபு சார். இந்த படத்தை ஒட்டி பிறந்த இரட்டையர்களா நடிக்கிறதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கதை அமைஞ்ச போது அது எனக்கு எடுக்கிறது ரொம்ப சுலபம். தொழில்நுட்பம் தெரிஞ்சுதான் எடுத்துடலாம். ஒரு டெக்னிக்கலா நல்ல டைரக்டர் நான் வேலை செஞ்சதுனால, ரவிக்குமார் சார் கிட்ட வேலை செஞ்சதுனால, பாக்யராஜ் சார் வேலை செஞ்சதுனால எனக்கு இது எப்படி எடுக்கணும்னு தெரியும். ஆனா இதை எடுக்கிறதுல இருக்கிற நடிக்கிறதுலதான் இதுல கஷ்டம் இருக்கு. வைத்தியம் ஓட்டிக்கிட்டு இப்படியே அவங்களுக்கு எதுவுமே என்ன பண்றதுனாலும் பக்கத்துல இருக்கிற பொண்ணை பார்க்கணும். கேரவானுக்கு போக முடியாது. என்டையர் செட்டப் இல்ல வயிற்ற பிரிச்சு எல்லாம் வெளியே போனோம்னா இட் வில் டேக் 10 minutes. சோ அந்த சில டைம்ல நான் வந்து ஒரு கேரக்டரா இருக்கும்போது இன்னொரு கேரக்டருக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா இந்த மாதிரி சார் நானும் இப்படி நின்னு சார் அந்த சாரு கேரக்டர் நடிச்சு நான் பாப்பேன். நான் லதாவா இருக்கேன்னா அவர் சாருவா இருக்காருன்னா சார் சாருக்கு இந்த மாதிரி இது பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இந்த மாதிரி சாருவா இந்த பொசிஷன்ல நின்னு சாரோட ரியாக்ஷன்ஸ் கொடுத்து ஆமா மேடம் நீங்க சொல்றது கரெக்டா, இல்ல எஸ் மேடம் நீங்க சொல்றது ஓகே, பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி பண்ணாலும் ஓகேன்னு. சோ இந்த மாதிரி அந்த ஃப்ரீடம் இருந்தது ரெண்டு பேருக்குமே. டிஸ்கஸ் பண்ணி ஏது கரெக்டா தோணுதோ. பிகாஸ் நாளைக்கு ஆடியன்ஸ் பார்க்கும்போது சீனை பார்க்கும்போது என்னதான் பார்ப்பாங்க. சோ அவரோட சைட்ல இருந்தும் என்னோட சைட்ல இருந்தும் ஆஸ் கன்வின்சிங் ஆஸ் பாசிபிள் நாங்க பண்ணிருக்கோம். இல்ல ஒரு வாட்டி நான் சாவா இருக்கும்போது அவர் லதாவா வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்து, சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய வாட்டி செட்டில் நடந்திருக்கு. இது தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். இங்க வந்து டிவில பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற அந்த அழகை அனுபவிக்க முடியாது. ஏன்னா 3 மாசத்துக்கு மேல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிருக்கோம். அவ்வளவு பெரிய ஒர்க் வந்து வீட்டுல இருக்க டிவில தெரியாது. இது ஹாரர் பேஸ் பண்ண ஒரு அழகான காதல் கதை. இது ஹாரர் படம் மட்டுமே கிடையாது. ஹாரர்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல ஒரு காதல் வந்தா என்ன ஆகும் அப்படின்றத பத்தின ஒரு கதை. இதுல வந்து ஒலி அண்ட் ஒளிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. நிச்சயமா திரையரங்களை பார்த்தா தான் இந்த படத்தை அனுபவிக்க முடியும். தயவுசெய்து இந்த படத்தை திரையரங்கத்துல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரி படம் டெஃபினட்டா இது ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் சொல்லலாம். பிகாஸ் இது இப்படி சொல்லி இது ஆர்ட் படம்னு கிடையாது, ரெகுலர் கமர்ஷியல் படம் தான். பட் இது ஒரு தயார் பண்ணது ஒரு வித்தியாசமா தயார் பண்ணி கொண்டு வந்தது ஒரு வித்தியாசமா இருக்கு. அண்ட் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சோ இன்னும் எங்களை என்கரேஜ் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. பல இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றேன். இந்த படத்தை பார்த்த உடனே இதுக்கு எனக்கு இவங்களை தவிர என் மைண்ட்ல வேற யாரும் வரல. ஏன்னா பெரிய பழக்கம் எல்லா ஆர்டிஸ்டோட இல்லாட்டி கூட இதை உங்களால பண்ண முடியும் நான் நம்பினேன். சொன்னேன் துவாரகா சார் சொன்னேன், சார் பிரியாமணி மேடம் டேட் கேளுங்க, இருந்தா அடிச்சலாம் சார் இமீடியட்டா. இவ்வளவு டேட் வாங்கி கொடுத்தாங்க. டேட் வாங்கி கொடுத்துட்ட பின்னாடி கதையை ஆரம்பிச்சதுல இருந்து மேடம் இதான் கதை, இதுதான் சீன், இப்படி போறோம். ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் அவங்க பாத்துருக்காங்க ஆல்ரெடி.
பார்த்துட்டு நான் அந்த படம் பார்த்திருக்கேன் குமரன் வேணா இப்படி பண்ணி இதான் நான் புதுசா பண்ணிருக்கிற வெர்ஷனை கேட்டுட்டு அந்த கேரக்டரோட உருவம் எப்படி இருக்குன்றதுல இருந்து டிஸ்கஷன் இருந்துச்சு. அவங்க இந்த படத்துல ஒரு கதாநாயகியா நடிச்சாங்கன்றது மட்டும் கிடையாது, கதைக்குள்ள வந்து சார் இதை இப்படி பண்ணலாமா, ஏன் இந்த பொண்ணு இப்படி பார்க்கணும், இப்படி வச்சுக்கலாமா, ஒரு பாட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராவும் நடிச்சிருக்காங்க. அது நடிக்கல, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காங்க. ஒவ்வொரு சீன்லயும் ரெண்டு கேரக்டர் சார் இப்படி இது ஓகேவா, இது பண்ணிக்கலாம், இவ்வளவு செட் ப்ராப்பர்ட்டிஸ் சார் போன வாட்டி பின்னாடி அது இருந்தது பாருங்க. இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சதுனாலதான் சில ஆர்டிஸ்டோட கண்டினியூட்டி எல்லாம் நான் தான் பாப்பேன். சோ அந்த மாதிரி அந்த இதுல எல்லாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் வேலை பண்ணிருக்கேன். அவரு ஹீரோ வந்து ஹீரோ மட்டும் இல்ல, எல்லா விதத்திலும் எனக்கு உதவி பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு கிடைக்க போற விருதுகளுக்கெல்லாம் அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சிடும். எனக்கு இதே மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்தா வெளியே எடுத்துட்டு ஒரு நல்ல கதையை கொண்டு வர முடியும். எனக்கு நம்பிக்கை 100க்கு 100 இருந்துச்சு. அந்த நம்பிக்கை வந்து ப்ரூவ் பண்ணாங்க. நன்றியெல்லாம் தேவையில்லை, மிகப்பெரிய சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு உழைப்பு. நீங்க வந்து அதை வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும்ன்றதான் என்னுடைய வேண்டுகோள்.